யாரும் சொல்லாத காவியம் அத்தியாயம் 16. சூர்யா என்று அவன் தாய் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். அவனோ குழந்தையை டிப்டாப்பாக ரெடி பண்ணி படுக்கையில் படுக்க போட்டிருந்தவன் ஒவ்வொரு சட்டையாக களைத்து போட்டு தன் மீது வைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு சட்டை கூட நல்லா இல்ல என்று அலமாரி முழுக்க விதவிதமாக சட்டை இருந்தாலும் கூட அவன் அரைகுறை மனதிற்கு எதுவுமே பொருத்தம் இல்லாதது போன்றே இருந்தது. சட்டையை கசக்கி மறுபடியும் அலமாரியில் குப்பை போல திணித்தான். வாசலில் நிழலாடவும் உடனே திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் சட்டையை மேலே வைத்து ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பித்து விட்டான். சூர்யா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், மறைக்காம சொல்லுவியா? என்னம்மா, சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது. இல்ல, இன்னைக்கு லீவு போட்டிருக்கிறதா கான்ஸ்டபிள் சொன்னாரு. ஆமாம்மா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு. நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணலாம்னு இருக்கேன். அவளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. டேய், நீ எதுக்குடா? டேய், காய்ச்சலா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயேன் என்று சொன்னால் கூட அந்த வாடையெல்லாம் பிடிக்காதுமா என்று தன் முகத்தை சுளிக்கும் சூர்யா இன்று இரவு அங்கே தங்க போகிறேன் என்று சொல்வது ஆச்சரியமாகவே இருந்தது தாய்க்கு. இல்லம்மா, அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. குழந்தை வேற நேத்து ராத்திரியிலிருந்தே அம்மா அம்மான்னு தேடிச்சா, அதான் இன்னைக்கு அங்கே இருந்துக்கலான்னு ஒரு தோணல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேய், நீ முடிவெடுத்துட்டு தானப்பா லீவ் எடுத்திருப்ப, என்கிட்ட எதுக்கு கேட்குற? அது சரி, என்ன கேட்க வந்தீங்க? அப்போது உடனே போஷி குட்டியோ அப்பா என்று முணங்க, அப்பா இங்கே தான் இருக்கேன் அம்மு, நீ தூங்கு என்று தட்டி கொடுக்க, இதற்கு மேல் அதிர முடியாமல் மகன் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக கொடுக்க தாய் அப்படியே நின்று விட்டார். என்னது, அப்பாவா? அம்மா, குழந்தைக்கு என்னம்மா தெரியும், கூப்பிட்டுட்டு போகட்டும் என்று அவன் தோளை உலுக்கிட, இன்று கேட்டே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்த அவன் தாய் கமலமோ, இல்ல கேட்கறதுக்கு நெருடலாத்தான் இருக்கு சூர்யா, கேட்டா தப்பா நினைச்சுக்குவியோன்னு கூட தோணுதுதான் என்றதுமே சூர்யா கண்களை சுருக்கி கமலாவை தலையை திருப்பி பார்த்தான். தாயின் முகத்திலோ சிறிய தடுமாற்றம் இருந்தது. என்னம்மா, என்னாச்சு? டேய், இத்தனை வருஷமா நான் உன்னை பார்க்குறேன், கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணை பார்க்கறதுக்கு கூட நீ இவ்வளவு பரபரப்பா கிளம்புனதே கிடையாது. ஆமா, அதோட காக்கி சட்டை, அதை விட்டா வெள்ளை சட்டை, இந்த ரெண்டையும் தவிர நீ விரும்பி எதையும் போட்டுக்கிட்டதை நான் பார்த்ததே இல்லை. அவன் போட்டிருந்த டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்டை தாய் இப்போது பார்க்க நாக்கை கடித்த சூர்யாவின் நாணழகில் அந்த தாயை கூட கவரத்தான் செய்தது. யார் மேல வந்த ஈர்ப்பு சூர்யா இது? புரியலம்மா. இல்ல, இந்த குழந்தை மேல ஈர்ப்பு வந்துருச்சோன்னு நான் கேட்டேன். உடனே வாய் விட்டு சிரித்தவனோ, எதுக்குமா சுத்தி வளைச்சு கேட்குறீங்க? அழகிய பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்களோ? அது யா, அஃப்கோர்ஸ், அவளை பார்த்த முதல் நாளே எனக்கு பிடிச்சிருச்சுமா. எதே? வாய்ப்புகள் இருந்தா அவளுக்கும் பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிறதுக்கு என்னால முடியும் என்ற மகனை இப்போது அதிர்ந்து போய் பார்த்தார். சூர்யா, நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுடா, அதோட குழந்தை வேற இருக்கு. விவாகரத்தான பொண்ணோ இல்ல புருஷனை இழந்த பொண்ணோ கிடையாது கல்யாணத்தை கட்டுறதுக்கு. இது வேற கதை. இந்த பொண்ணு புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ, அவளை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற? தாலியை கட்டிட்டா அவன் புருஷன் ஆயிடுவானா? இல்ல அவன் கூட இருந்தா இவ பொண்டாட்டி ஆயிடுவாளா? அழகிய ஒரு தடவை வந்து பாருங்கம்மா, அரண்மனையில் இருக்க வேண்டிய அன்னக்கிளி அவ. டேய், நீ சொல்றது புரியுது சூர்யா, ஆனா அவ மேல ஆசை வச்சிருக்க பாரு. ஆனாலும் மா, முறையே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவளோ நானோ எதுக்குமா பயப்படணும்? அவளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். இந்த சட்டப்பூர்வமான வாழ்க்கையிலிருந்து அவ வெளியே வந்தா நான் அவளை அதிகாரப்பூர்வமா மனைவியா சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அவகிட்ட பேச போறேம்மா. அவளை புள்ள பூச்சியா கூட மதிக்காத ஒருத்தன் கூட அவளுக்கு வாழ்க்கை தேவையா என்ன? விதிகளுக்கு அப்பாற்பட்டு பேசும் தன் மகனை கண்கள் பிதுங்க பார்த்தார் கமலம். அவரை பொறுத்தவரை இது சரியா தவறா என்று வாதிக்கும் தாய் இல்லை. மகனுக்கு பிடித்திருக்கிறது என்றால் சரிதான். அவன் சொல்வதை பார்த்தால் அழகிக்கும் போகனுக்கும் இடையே இருக்கும் திருமண பந்தம் மிகவும் மோசமான நிலைமையில் சிதிலமடைந்து இருக்கிறது என்பது தெரிகிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பிருந்தால் அதை இவன் மறுவாய்ப்பாக ஏற்படுத்தி அவளுக்கு ஒரு புதிய வாழ்வை அமைத்து கொடுக்க முடியும் என்றால் இவருக்கும் கூட சந்தோஷம்தான். ஆனால் இதையெல்லாம் அந்த பெண் ஏற்றுக்கொள்வாளா? போகன் தான் ஏற்றுக்கொள்வானா? இல்லை இந்த சமுதாயம்தான் ஏற்றுக்கொள்ளுமா? எளிதாக இவன் முடிவெடுத்து விடுவான். முடிவெடுத்தும் விட்டான். முடிவெடுக்க வேண்டியது மற்றவர்களாயிற்றே. தன் மகனின் மனதில் இப்படி ஒரு ஆசை முளைக்குமென்று நினைக்கவே இல்லை. எங்கேயுமே தடுக்காதவன், எதற்குமே சபலம் அடையாதவன், தானிருக்கும் அதிகாரத்தில் கூட துஷ்பிரயோகம் பண்ணியது கிடையாது. அப்படிப்பட்டவன் ஒரே நாளில் ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு வந்துவிட்டது என, எனக்கும் அவளுக்கும் திருமணம் செய்து கொள்ள ஆசை வந்துவிட்டது என அவன் கூறும் பொழுது சற்று பிரமிப்பாகவே இருக்கிறது. ஓகேம்மா, பாய்
என்றவாறே போஷியை தூக்கி கொண்டு அழகிக்கு வீட்டில் வேலையாட்களிடம் செய்ய சொன்ன இரவு உணவையும் எடுத்தபடி ஏதோ பாடலை முணுமுணுத்து கொண்டே போகும் தன் மகனின் கனவு பலிக்க ஏதாவது ஒரு வாய்ப்பாவது கொடு கடவுளே என வேண்டதான் முடிந்தது அந்த தாயால். சூர்யா ஒன்றும் சிறிய பயனில்லை, சரி எது தவறென்று அவனுக்கு விளக்குவதற்கு. அதே சமயம் அவன் சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. சாக்கடையிலிருந்து கொண்டு அந்த பெண் நாறுவதற்கு பதிலாக பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல சூர்யாவோடு சேர்ந்து விட்டால் இருவர் வாழ்க்கையும் நன்றாகத்தானே இருக்கும். போகனுக்கு பிடிக்காத பொண்டாட்டிதானே, அதனாலேயே விவாகரத்து செய்து விடுவான் என்று எல்லோருமே அவனை எளிதாக நினைத்துவிட்டனர். போகன் அவசர மீட்டிங்கில் மாட்டிக்கொண்டான். இல்லை, அப்போதே மருத்துவமனை போய் ரவுண்டு கட்டி இருப்பான். அழகிக்கு வீட்டில் இருக்கும் வரை கூட இப்படி தனிமை அவளை கொன்றதே இல்லை. ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்து கொண்டே இருப்பாள். இல்லை, மகளோடு விளையாடுவது, தோட்டத்தில் செடிகளை நடுவது, பிடுங்குவது என்று எதையாவது செய்து தனிமை அண்டாமல் பார்த்து கொள்வாள். இல்லை என்றோ தனிமை அவளை கொண்டிருக்கும். இன்று இப்படி 4 சுவற்றுக்குள் அடைத்து போட்டிருப்பது உயிரை மட்டும் விட்டுவிட்டு மற்ற உறுப்புகளை எல்லாம் பிடுங்கி எடுத்தது போன்று அவளுக்கு இருந்தது. திருமணம் முடிந்து 2 வருடம் கூட ஆகவில்லை. ஆனால் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள், என் குணத்தில்தான் எவ்வளவு மாறுதல். என் சிரிப்பு எங்க போச்சு? தேடி தேடி ஓஞ்சு போயிட்டேன். என் குழந்தைத்தனம்தான் எங்க போச்சு? அது அப்படியே தொலைஞ்சு போன இடம் தெரியாம போயிடுச்சு. என் துருதுருப்பும் ஓடி ஆடி விளையாடுற என்னோட நளினமும் எப்பத்தான் என்னை விட்டு மறைஞ்சு போச்சு எனக்கே தெரியல என்று கேட்டு கேட்டு அழுத்து போனாள். அழகி இருக்கும் இடம் முழுக்க சிரிப்புத்தான் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும் என்று அவள் கிராமத்தில் சொல்வார்கள். ஆனால் இன்று தனக்கு சிரிக்க தெரியுமா என்பதே அவளுக்கு மறந்து போனது. சதா மாமன் மாமன் என்று அவன் கொடுக்காத அங்கீகாரம், அவன் கொடுக்காத காதல், அவன் கொடுக்காத நேரம், அவன் கொடுக்க விரும்பாத நேசத்துக்காகவே ஏங்கி ஏங்கி தன் மொத்த உணர்வுகளையும் தொலைத்துவிட்டு வெறும் கையாய் நிற்கிறாள். ஆனால் இன்று வரை ஏன், எப்படி, எதற்காக என்ற கேள்வி அவள் கேட்டதே இல்லை. கேள்வி தொடங்கும் இடத்தில்தான் ஒரு முடிவு வரும். இந்த மருத்துவமனை வாசம் ஏன் 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 என்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டது. ஏன் போகனுக்கு என்னை பிடிக்கவில்லை என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. போகன் தேடிப்போகும் பெண்களை விட ஒரு படி கூடுதல் அழகுதான் அழகி. பெயருக்கேற்ற பேரழகி. போட்டோவில் ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகாகவே இருக்கும். அவனோடு அவள் நடந்து வந்தாலே சபை நிறைந்துவிடும். ஆனால் ஏன் என்னை கண்டால் வெறுக்கிறான்? முகம் பார்த்து கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு அப்படி என்ன விருப்பமின்மை? மரியாதை இல்லாமல் நடத்தும் அளவிற்கு நான் என்னதான் செய்துவிட்டேன்? இதே கேள்விகள்தான் அரைத்த மாவை அரைத்தது போன்று அவளுக்குள் புரண்டு கொண்டே இருக்கிறது. அப்போது கிரீச் என்ற கதவு திறக்கும் சத்தத்தில் அழகியோ கண்களை திறக்க கருநீல டிஷர்ட், கிரீம் கலர் ஜீன்ஸில் சூர்யா வந்து நின்றான். அம்மா என்று போஷியோ தாய் அருகே தாவி வந்துட, பெட்டர் நவ் என்றான் சூர்யா சாப்பாட்டு பாத்திரத்தை அதனின் இடத்தில் வைத்துவிட்டு. என்ன உடம்பு ஓகேவா? பரவாயில்ல. நைட்டி கூட அவள் மாற்றவில்லை. இருந்தா தானே மாற்ற? தொட்டில் திட்டத்தில் போடப்பட்ட அனாதை குழந்தை போல போகனின் பிஏ கொண்டு வந்து பில்லை கட்டி போட்டுவிட்டு போயாச்சு. உனக்கு என்ன வேண்டும் என கேட்க வேண்டிய போகன் அடுத்தவன் பொண்டாட்டி கூட மல்லு கட்டுகிறான். அழகியின் நிலை அந்தோ பரிதாபம். சூர்யா அவளுக்கு மதிய சாப்பாடு கொடுக்க லீவ் போட்டுவிட்டு ஓடி வந்து விட்டான். மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், நைட்டியும் உள்ள இருக்கு. நைட் சாப்பாடு யாராவது கொண்டு வர சொல்றேன என்றவன் கரிசனையில் தலையை குனியத்தான் முடிந்தது அவளால். அவன் உதவி அவளுக்கு பிடிக்கதோ இல்லையோ வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைமை. சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திரியா இல்ல ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட்றியா? பாப்பா சாப்பிட்டாளா? இல்ல, இனிமேதான். நேரம் ஆகிருச்சு, அதனால எங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்துட்டோம். நீங்களும் சாப்பிடலையா? அவனை அக்கறையாக முதல் கேள்வி கேட்டிருக்கிறாள். இந்த உலகில் இன்னொரு ஆணும் இருக்கிறான் என்று அந்த கேள்வி உணர்த்துகிறதோ? அவளை ரசிப்பது தெரியாமல் ரசித்தவன் இல்லை என்று உடனே தலையாட்ட, சாரி, என்னால் உங்களுக்கு ரொம்ப சிரமம். பெரிய வேலையில் இருக்கிறவரு உங்களை போய் கஷ்டப்படுத்துறேன்னு தெரியுது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. நாளையிலிருந்து. தாயே, என் புருஷன் வந்துருவான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதம்மா. நிலாவில் பாட்டி வடை சுடுறதும் போகன் பொண்டாட்டியை கவனிச்சுக்கிட்டாங்கிறதும் ஒண்ணுதான். உடனே அவள் முகம் சுருங்கி போக, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அழகி. லீவு நிறைய தேக்கி வச்சிருக்கேன். ஸோ 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன். இந்தா கையை கழுவு, சாப்பிடலாம் என்று அவள் கையை கழுவ உதவி செய்தவன் சாப்பாட்டை எடுத்து காலை போலவே அவளுக்கும் அள்ளி கொடுத்துவிட்டு அந்த எச்சில் கையை அவன் கழுவவே இல்லை. அதை அழகி கவனித்தாளா இல்லையா தெரியாது. ஆனால் தன் மகளோடு அவள் விளையாடி கொண்டிருக்க அதே தட்டில் அவனும் சாப்பாட்டை வைத்து கள்ளன் போல சாப்பிட ஆரம்பித்தான். முதல் முறை சோறு தேன் போல தித்தித்தது. உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நானும் அம்முவும் சோஃபாவில் படுத்துக்கிறோம். நைட் டியூட்டி போனது ஒரு மாதிரி கண்ணை கட்டுது.
அவன் எங்கே நைட் டியூட்டி போனான்? போஷி பாப்பாவுடன் ஒரே விளையாட்டுதான். அறையில் இருக்க காரணம் கண்டுபிடித்தான். என்ன சொன்னீங்க? அவளோ அரண்டு போய் முழிக்க, துடைத்து வைத்த வெள்ளி குத்து விளக்கு போல இருந்த அவள் முகம் போன போக்கில் சூர்யா வாயை மூடி சிரித்தவனோ, காது கேட்கலையா? யாராவது ஒருத்தர் வந்து இங்க தங்கித்தான் ஆகணும்னு ஈவினிங் ஃபோன் வந்துச்சு. உடனே பொய் புழுவினான். போலீஸுக்கு பொய்யெல்லாம் வந்தது. எதுக்கு? அது எனக்கு என்ன தெரியும்? நைட் டியூட்டியை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா வேணும்னா ஃபோனை போட்டு போகனை வர சொல்லு, நான் போறேன் என்று அவன் ஃபோனை அவள் பக்கமாக கொடுக்க, ஆமா அப்படியே வந்து குதிச்சிருவாரு என்ற உண்மை தெரியுமே அவளுக்கு. நான் தனியாவே இருந்துப்பேன் சார், நீங்க போங்களேன். நானும் போக தயார்தான். உன் பொண்ணு நைட்டு முழுக்க அம்மா அம்மான்னு தேடுறா. அதுக்கு தான் என்ன பண்றது? எந்த பக்கம் போனாலும் சரியாக கேட் போட்டான். அதுக்குன்னு ஒரே ரூம்லையா என்று நெளிந்தாள். கற்பு கண்ணில் இல்ல, பார்த்தா பறி போகிறதுக்கு என்று சூர்யா பல்லை கடிக்க, அழகியோ அமைதியாகவே திரும்பி கொண்டாள். ட்ரெஸ் மாத்திரியா இல்லையா? மாத்திரேன் சார். எதுக்கு இப்படி கத்துறீங்க? பாப்பா முழிச்சிட போறா என்றவளோ எலும்ப ட்ரை செய்ய, அப்படியே முடியாமல் நர்ஸை அழைக்க, அக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், 10 மினிட்ஸ் ப்ளீஸ் என்று அவர் சொல்ல, நான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகவா என்றான் கரகரப்பான குரலில். என்ன வந்து தொல்லை பண்ண? நான் உனக்கு ஆளா தெரியலையா என்று கோபம் புசுபுசுவென வந்தது அவனுக்கு. என்ன ஆம்பளை நர்ஸா நினைச்சுக்க. கையை பிடி என்று காவல்காரன் கையை நீட்ட, அழகியோ அவனின் உச்சி தலையில் கல்லை அல்லவா போட்டுவிட்டாள். அண்ணனா நினைச்சுக்கிறேன் என்று சொல்லி வைக்க, சூர்யா முகமோ புளியங்காய் தின்றது போல போனது. அண்ணனா? ரொம்ப குஷ்டம் போலவே என்று தோலை உலுக்கியவன், பிடி என்று கையை நீட்ட, அவள் அவன் கையை பிடித்து எழும்ப, கால்கள் நிற்க முடியாமல் தடுமாறி மயக்கம் போல வர, பொத்தென்று சூர்யா மீதே சாய, கதவை அப்போது உதைத்து தள்ளிக்கொண்டு போகராயன் உள்ளே வந்து நின்றான். சிறப்பு, வெகு சிறப்பு, அதான? அத்தியாயம் 17. அழகி மொத்தமாக சூர்யாவின் மீதே சாய, அவளை இடையோடு அணைத்து பிடித்து அவன் தூக்கி வைத்திருக்க, கதவை சரியாக திறந்து கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடிட போகன் உள்ளே வந்து நிற்க, அழகியின் சர்வமும் ஆடிப்போய் நிற்க, சூர்யா பார்த்துக்கலாம் என்பது போல அவளை பிடித்து அமர வைக்க, வாட் தி ஃபக் என்று போகன் கத்த, எப்படா அடுத்தவன் வீட்டு தென்னை காலியாகும், வந்து படுத்துக்கலான்னு நினைப்பியோ என்று சூர்யாவின் சட்டையை பிடித்து போகன் உழுக்க, தேவையில்லாம பேசாத போகன். என்னடா தேவையில்லாம பேசுறேன்? என் பொண்டாட்டிய தொட்டு தடவி என் கண்ணு முன்னாடி கூத்தடிப்ப, அதை பார்த்துக்கிட்டு விரல் சப்பிட்டு போறதுக்கு நான் என்ன பொட்டையா என்று ஓங்கி சூர்யா கன்னத்திலேயே குத்த போக, சூர்யாவோ அவன் கையை பிடித்து தடுக்க, அழகிக்கு அங்கு என்ன நடக்கிறது என புரியவே பல நிமிடங்கள் ஆகி போனது. அப்படியே மலைத்து போய் சண்டை போடும் போகனை பார்க்க, அசிங்கமா பேசாத போகன், அவளுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் தொட்டு தூக்குனேன். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீ யாருடா என்றவனோ அதே கோபத்தில் அழகியை இப்போது நோக்கி திரும்பியவனோ, நல்லவ வேஷம்லாம் என்கிட்ட மட்டும்தான் இல்ல, எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருந்திருக்க. ஐயோ மாமா, என்ன போய் என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க? அப்ப என்ன கன்றாவி இதெல்லாம்? அது வந்து என்னை பார்த்துக்க ஆள் இல்லாம தான் மாமா அவர் வந்தாரு, மற்றபடி எதுவுமே இல்லை என்று அவள் தன் பக்கத்து நியாயத்தை சொல்ல சொல்ல கதற, ஓ உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆம்பளை தான் வரணுமோ? மாமா தப்பா பேசாதீங்க மாமா. கிராமத்து பெண் கலங்கி போய் நின்றாள். நான் உன்னை கவனிக்கலைனா எவன் வேணும்னாலும் வந்து உன்னை கவனிச்சுக்கலாமா? மாமா நான் உனக்கு வேண்டியதை தரலைனா எவன் வேணும்னாலும் தரலாமா என்றவனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வடுக்களாக வந்து விழுந்தது. உடனே அருவருத்து போன அழகியோ உதடு துடிக்க போகனையே பார்த்தாள். புரியுது, என்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்த, நான் மசியல. சரிதான் போடா, உன்னை விட இன்னொருத்தன் கட்டுமஸ்தா வந்துட்டான், அவங்கிட்ட என் காதல் ஆசை தேவை இது எல்லாத்தையும் தீத்துக்கிறேன்னு வந்து ஒட்டிக்க பார்த்துட்ட என்றவனின் சட்டையை இப்போது இறுக்கமாக பிடித்திருந்தான் சூர்யா. இன்னொரு வார்த்தை நீ அவளை அசிங்கமா பேசுன, இங்கு நடக்கிறதே வேற போகன் என்றவனின் கையை தட்டிவிட்ட போகனோ, என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கோபம் வருதோ? நியாயமா எனக்கு தாண்டா வரணும். ஒரே ரூம்ல என் பொண்டாட்டி கூட நீ கூத்தடிப்ப, நான் அதை கேட்டா உங்க 2 பேருக்கும் மாறி மாறி கோபம் வருதோ? ஆமா, பெரிய மயிறு மாதிரி பேசாதடா நீயும் கண்ட மாதிரி சுத்துறவன் தானே. அது என் தனிப்பட்ட விஷயம்டா. என்கிட்ட பணம் இருக்கு, உடம்புல வலு இருக்கு, நான் போவேன். ஆனா இவ ஒழுங்காத்தான் இருக்கணும். எனக்கு அடங்கி இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நாய் மாதிரி சுத்தணும். அதை விட்டுட்டு அவளோட ஆசையை பாசத்தை அவ தேடி போனா நான் கொன்னு புதைச்சிருவேன். பல்லை நரநரத்து ஆட்டமோ ஆட்டமாக ஆடினான் போகன். இந்த போகன் எப்படி வேணும்னாலும் இருப்பேன், ஆனா என் பொண்டாட்டிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அதுல இம்மி நகர்ந்து இவ போனாலும் இவ செத்த இடத்துல புல்லு முளைச்சிரும், ஜாக்கிரதை
என்றவனின் ஒற்றை கைவிரல் மிரட்டல் ஆணாதிக்கத்தின் உச்சமென்று கண்டாள் அழகி. இத்தனை நாட்கள் அவனை பிடிக்கும். அவளை கண்டபடி பேசினாலும் சந்தேகம் என்ற புள்ளியில் மற்றவனோடு நிறுத்தி அவன் இதுவரை பேசியதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக தன்னை அருவருக்க பேசியவனின் வார்த்தைகளில் குற்றுயிராய் கொலை உயிராய் ஆகி போனது அவளுடைய காதல். இவனுக்காகவா நான் காதல் யாகம் வளர்த்து அவன் செய்த தவறுக்கு நான் தீயில் தினம் தினம் புரண்டேன்? தவறை எல்லாம் அவன் செய்யும் பொழுது கூட அதை பொறுத்து போக என் மனதை தயார்படுத்திய என்னையா இந்த ஒரு வார்த்தைகள் கேட்டு துன்புறுத்துகிறான்? இவன் உண்மையிலேயே மனிதன்தானா என்றவளின் இமைக்காத கண்களிலிருந்து கண்ணீர் வடியவே இல்லை. அவள் ஒட்டுமொத்த வலியுமே கண்ணீர் வலி உடைப்பெடுத்தது. சொல்லு, எத்தனை நாளா இந்த கேவலம் நடக்குது? இன்னைக்கு தான் எனக்கு தெரியுதா இல்ல இதுக்கு முன்னாடியே இவன் கூட லிங்க் இருக்கா? எங்கெல்லாம் சுத்துன? இப்பவே ஒண்ணு விடாம சொல்லு என்று சொடக்கு போட்டு அவளை தன் மீது கவனம் செலுத்த வைத்தான் போகன். இந்த குழந்தை கூட எனக்கென்னவோ எனக்கு பிறந்தது போல என்ற போகனை பேச விடாமல் அவனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டாள் அழகி. இதுக்கு மேல என் நெஞ்சில வலுவே இல்ல மாமா. உங்களுக்கே தெரியும் நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைன்னு. நான் நம்ப மாட்டேன். கண்ணு முன்ன பார்த்துட்டேன்ல. இத்தனை நாள் எனக்கு உன்னை பிடிக்கலினாலும் கூட உன்னை விட்டு வச்சது நீ தப்பா போக மாட்டேங்கிற ஒரே நம்பிக்கையில தான். நாடியை உடனே குத்தி கொண்டு அங்குமிங்கும் அலைந்தான். தூங்கிக் கொண்டிருந்த மகளை உற்று உற்று பார்த்தான். அதே வேகத்தில் மீண்டும் சூர்யாவையும் ஆழ்ந்து இப்போது பார்க்க, அப்படி அவன் பார்வைகள் அறியாத சிறுமி அவள் இல்லையே. அழகி வாயை மூடிக்கொண்டு கதறவே ஆரம்பித்து விட்டாள். அதெப்படி உன் மகளோட முகம் இவனோட முகம் போலவே இருக்கும் என்றவனின் உச்சகட்ட அவமான கேள்வியில் சூர்யாவுக்கே என்ன மனிதன் இவனெல்லாம் என்று தோன்றிவிட்டது. இனிமேல் இந்த காட்டு மிராண்டி மனிதனோடு அவள் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்பது மட்டும் தெளிவாக முடிவெடுத்து விட்டான். போகன், இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற. டேய், நீ மூடிட்டு போடா. அடுத்தவன் பொண்டாட்டி தான் உனக்கு இனிக்குதோ? இதையே நானும் கேப்பண்டா. உனக்கு அரிச்சா வேற அவன் வீட்டுக்கோ போடா. என் வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? மாமா, அசிங்கமா பேசாதீங்க மாமா. ஏன் பேசக்கூடாது? இன்னைக்கு நான் மட்டும் வரலைனா உங்க 2 பேர் வண்டவாளமும் எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. போகன், வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ் டாக்கிங் என்று சூர்யா இப்போது இடையிட, நீ அமைதியா போயிடு, இல்லனா குத்து குத்துன்னு குத்திடுவேன். மாமா, இதெல்லாம் சரி வராது. இப்பவே உன் அம்மா அப்பா கிட்ட நான் போனை போட்டு நீ எவ்வளவு பெரிய அசிங்கம் பிடிச்சவன்னு சொல்லி உன்னை உண்டையிலேன்னு ஆக்குறேன் பாரு என்று போகன் போனை எடுக்க போக இயலாமையில் கூட ஓடி வந்து அவன் கையை பிடித்து கொண்டாள் அழகி. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. அப்ப ஒத்துக்க, அவனும் நீயும் தப்பா இருந்தீங்கன்னு ஒத்துக்க. மாட்டேன், நான் தப்பே செய்யல மாமா. நீ தப்பா இருந்த, நான் அதை கண்ணால பார்த்தனே. ஐயோ மாமா, போதும் போதும், தயவு செஞ்சு என்னை இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கு நான் போகணும், அவ்வளவுதானே? அதானே? நானும் பாப்பாவும் எங்கேயாவது போயிடுறோம். ஓ, போனா அவன் கூட சர்வ சுதந்திரமா சுத்தலாம்னு ஐடியாவோ என அதற்கும் கூட மல்லுக்கு நின்றான். இங்க பாரு, நீ எப்பவும் எனக்கு அடிமைதான். உனக்கு டிவோர்ஸ் தந்து அனுப்புனா ஊர்ல என்னென்ன சொல்லுவானுங்க? பொண்டாட்டிய திருப்தி பண்ண முடியாத பொட்ட பையன்ல சொல்லுவாங்க. அதுக்கு நான் தயார் இல்லை. இது வரைக்கும் எப்படி இருந்தியோ அதே மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு அந்த வீட்டில் அடங்கி கிடக்கணும். இனிமே இது மாதிரி நடந்துச்சு என்றவன் உறங்கும் மகளையும் அவளையும் மாறி மாறி கண்களை சுருக்கி பார்க்க, உடனே அழகியோ வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டாள். என்று பேசினாள் அவள் இன்று பேசுவதற்கு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போடா, போய் வேலைய பாரு. அவ பக்கத்துல பார்வை திரும்பிச்சுன்னு வெய்யே. என்னடா பண்ணுவ என்றான் சூர்யா இப்போது திமிராகவே. போகனை பார்த்து அவன் அப்படி கேட்க, போகன் இடுப்பில் கையை வைத்து கொண்டு அவனை கண்ணிடுங்க பார்த்தான். ஆமா, அவளை பார்த்தா என்னடா பண்ணுவ? அப்படித்தாண்டா, அவளுக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்கு. அதுக்கு நீ என்ன செய்வ? அங்கு ஏற்கனவே ஆடிப்போய் அமர்ந்திருந்த அழகிக்கு இப்போது ஒட்டுமொத்த எரிமலை குழம்புமே ஒரு சேர அவள் மேலே கொட்டியது போன்று அதிர்ந்து போய் நின்றாள். ஆமாடா, அவளை நான் லவ் பண்றேன். உன்னை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு அவளை நான் கல்யாணமும் கட்டுவேன். நீ சொன்னியே அந்த குழந்தையோட மூக்கு என்ன மாதிரியே இருக்குன்னு சொன்னியே. நல்லா பாருடா, அந்த குழந்தையே என்ன மாதிரி தான் இருக்கு. போதுமா? டவுட் கிளியரா? நீ போய் அடுத்தவன் பொண்டாட்டி கூட பாய போட்டு படுக்க போ. நான் உன் பொண்டாட்டிய என் பொண்டாட்டிய பாத்துக்கிறேன் என்று அவன் கூறி முடிக்க, போகன் பாதுகாப்புக்கு வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சூர்யாவின் தொண்டையிலேயே அழுத்தி இருக்க, சூர்யா துப்பாக்கியோ போகனின் வயிற்றிலேயே அழுத்தி இருக்க, ஐயோ சார் விடுங்க என்று இருவருக்கும் இடையே வந்தாள் அழகி. அவர்தான் கண்டபடி பேசுறாருன்னா நீங்களும் ஏன் சார் தப்பு தப்பா பேசுறீங்க? தயவு செஞ்சு எங்க வீட்டில் குழப்பத்தை உண்டாக்காதீங்க. நீங்க செஞ்ச எல்லாத்துக்குமா ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க என்று அழகியோ சூர்யாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். நான் தப்பா சொல்லல அழகி, உண்மையத்தான் சொல்றேன். ஐ லவ் யூ அழகி. என்ன என்ன பேசுறீங்க என்று பேச்செல்லாம் குளறியது அழகிக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நான் செஞ்சது தப்புதான்.
மறந்து திருந்தி வரேன், என்னை ஏத்துக்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆம்பளைக்காக நீ கெஞ்சறதும் வருத்தப்படுறதும் ஏத்துக்க கூடியது. ஆனா பாரு, நான் இப்படி தாண்டி இருப்பேன். ஆம்பளை என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்ற ஒருத்தனுக்காக நீ உன் வாழ்க்கை முழுமைக்கும் இழக்க போறியா அழகி? இல்ல இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வரப்போறியான்னு நல்லா யோசி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கிறது உண்மைதான். நீ என் கூட வாழுன்னு உன்னை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆம்பளையோட இப்படி ஆணாதிக்கம் பிடிச்ச ஒருத்தன் கூட உன்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சொல்றேன். நீ என் கூட வாழலைனாலும் கூட பரவாயில்ல, இவன் கூட இருந்தேன்னு வையே நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது சொல்லிட்டேன். என்னடா பேசி வச்சு 2 பேரும் நாடகம் நடிக்கிறீங்களா என்றான் போகன் நக்கல் பார்வை இருவரையும் பார்த்தபடியே. ஆஹா, அப்படியே காதல் மலைய பொழிறான் பாரு. நீ என்கிட்ட ஒரு நடிப்பு, அப்படியே அவங்கிட்ட ஒரு நடிப்புன்னு கிளுகிளுப்பா இருந்திருக்க, அப்படித்தானே என்று அப்போதும் கூட அவளையே பேசும் போகனிடம் வாதாட முடியாமல் அழகி மொத்தமாகவே உடைந்து போய் இருக்கையில் அமர்ந்து விட்டாள். எப்படி நீங்க 2 பேரும் சேர்றீங்கன்னு நான் பாக்குறேன். நான் டிவோர்ஸ் தந்தாதானடா நீ அவளுக்கு தாலியே கட்ட முடியும். நான் தருவேன், நீ அவ கூட வாழுவ. அவ்வளவு சீக்கிரமா இந்த போகங்கிட்ட இருந்து எதையுமே யாராலையுமே காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியாது. இவ காலத்துக்கும் என் காலுக்கு அடியில தான், பாத்துருவோம் என்ற போகனுக்கு இனியாவிடமிருந்து போன் கால் வரவும் பளீர் என்று புன்னகை கொடுத்தவன், ஹலோ ஹனி, வாட் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ். நீ எனக்கு ஃபோன் போட்டிருக்க பாரு. என்னடி என்னாச்சு? இப்போதானே உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதுக்குள்ள தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்க வேண்டியதாகி போயிருச்சு. அதான் லேட் ஆயிருச்சு. இப்போ இதோ 10 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். காத்துக்கிட்டே இரு. குறிப்பா அந்த ப்ளூ கலர் சாரி கட்டிக்கிட்டு என்றபடி மன்மதன் அவதாரத்திற்கு உடனே மாறிய போகனை சூர்யா எரிச்சலில் பார்க்க, அழகியோ என் காத்திருப்பே தவறு என்பது போன்று யோசனையாகவே பார்த்தாள். போகனோ உல்லாசமாக விசில் அடித்து கொண்டே அழகியை பார்த்தவன், எனக்கு ஹனி அழைப்பு வந்துருச்சு, அதனால பொழைச்ச. நீ என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? 10 நிமிஷத்துல மூட்டை முடிச்ச கட்டிட்டு வெளியே போய் சேரு என்று அவன் சூர்யாவிடம் மிரட்டிவிட்டு போய்விட்டான். மட்டம் தட்டப்படும் மனமும் மட்டம் தட்டப்படும் தரையும் பலமானதாகவே மாறும். அத்தியாயம் 18. அவன் எரியும் மனநிலை உடனே மாறிப்போனது. இனியாவாக முதல் முறை போன் போட அவனுக்கு ஜெயித்த மகிழ்ச்சி. யாரா இருந்தாலும் போகன்கிட்ட மயங்கித்தான் ஆகணும். ஹனி, உண்மையாவே நீதான் போன் போட்டிருக்கியா என்ன? போகன் என்றவளின் குரல் உடைந்து போய் சல்லி சல்லியாக வர, காரை ஓட்டி கொண்டிருந்த போகன் கண்களை சுருக்கிட, ஏதோ கதவு உடையும் சத்தமும் குழந்தை அங்கு அழும் சத்தமும் மாறி மாறி கேட்க போன் உடனே கட்டாகிவிட்டது. இனியா போகன் காலை கிளம்பியதுமே மகளை தூக்கி கொண்டு மன நிம்மதி தேடி அருகிலிருந்த பார்க்குக்கு போய்விட்டாள். குழந்தையை சிறிது நேரம் விளையாட விட்டுவிட்டு வீட்டுக்குள் வர ஸ்ரீயின் செயலில் அப்பட்டமாகவே அதிர்ந்து போனாள். அப்போது ஒரு பெண் அவன் அறையிலிருந்து சேலையை உதறி கட்டி கொண்டே வர, அவள் பின்னாடியே வீல் சேரில் வந்த ஸ்ரீயோ வாசலில் நின்ற இனியாவை பார்த்தும் பார்க்காதது போன்று, அந்த பொண்ணுக்கு பேமெண்ட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துரு இனியா. வாட்? இங்கெதுக்கு? யார் இந்த பொண்ணு? இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள இவ என்ன பண்றா? அதுவும் ஊரோம்ல இருந்து வரா? இனியாவோ சற்று அதிர்ந்து போனவளாக கேட்க, நீ என்ன நினைச்சு கேள்வி கேட்குறியோ? அதான், எத்தனை நாள் தான் நானும் எதையும் அனுபவிக்காம வாழ்றது? அதான் கிடைச்சது, அனுபவிச்சிட்டேன். அதான் காசு கொடுக்கணும்ல, கொடுத்துரு. இனிமே நானும் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீயும் என்ன கண்டுக்காத என்று அதோடு முடித்து விட்டான். எப்ப வேணும்னாலும் போன் போடுங்க, இதான் என் நம்பர் என்று அந்த பெண்மணியோ அவன் சட்டை பாக்கெட்டில் பணத்தை வைத்துவிட்டு ஸ்ரீயின் கன்னத்திலேயே முத்தத்தை கொடுத்துவிட்டு வாசலில் வந்து நின்ற இனியாவை மேலும் கீழுமாக பார்த்தவள், நல்லாத்தானே இருக்க? புருஷனுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டியதானே? பேய் பசியில இருந்தான் போல, விழுந்து வச்சிட்டான். ஆனாலும் ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு நல்ல தீனிதான் என்று ஸ்ரீயை முறைத்து பார்த்து கொண்டே இனியா பர்ஸை திறந்து, எவ்வளவு தரணும்? 2000 தான் வழக்கமா வாங்குவேன், 2 ரவுண்டு போச்சு, 4000 கொடு என்று பணத்தை வாங்கி ஜாக்கெட்டின் உள்ளே திணித்துவிட்டு அப்பெண் போக, இனியாவுக்கோ இந்த வீட்டுக்குள் வரவே அருவெறுத்து போனது. நம்பிய ஒருவனிடமிருந்துதான் முதல் துரோகம் வரும் என்பது எவ்வளவு உண்மை! ஸ்ரீயின் முகத்தில் கூட முழிக்க முடியாமல் குழந்தையோடு உள்ளே போய் போகனோடு இருக்கும் அறை உள்ளே போய் படுத்துக்கொள்ள, பிள்ளைக்கு பசி. அதுவோ அவளை போட்டு தடவ, அச்சச்சோ செல்லத்துக்கு பசிக்குதா, இரு அம்மா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று அவள் வெளியே வந்தவளோ 2ஆம் அதிர்வு தாக்கி அப்படியே நின்றாள். ஸ்ரீ ஹாலில் உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். கையில் சிகரெட் வேறு. அவன் டீ டோட்டலர் என்று நம்பிய இனியாவுக்கு அடுத்த நம்பிக்கை துரோகம். சி, இவனை பார்த்தா இருக்கிற கொஞ்ச நிம்மதியும் கூட போயிடும் நமக்கு என்று புலம்பிக் கொண்டே இனியா சமையலறைக்கு போக பார்க்க, இனி என்று பாசமாகவே ஹாலிலிருந்து அழைத்த ஸ்ரீயின் குரல் முதல் முறையாக போலியோ என்று இன்றுதான் ஆராய தோன்றியது. இனி என மறுபடியும் குரல் கேட்டு, என்ன என்றால் காரமாகவே,
இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 கெஸ்ட் வராங்க. மதிய லஞ்சு நம்ம கூட தான். கொஞ்சம் சேர்த்து சாதத்தை போடுறியா என்று பவ்யமாகவே குழைந்தான். யார் வராங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் வந்தாலும் இங்க சாப்பாடெல்லாம் போட முடியாது. இது வீடா இல்ல வேற என்னமுமா? ஏன் போட முடியாது? அவன் வந்தா மட்டும் ஒட்டி உரசி அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்யற. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உன்னால போட முடியாதா? மதிய சாப்பாடு இங்க தான் சாப்பிடுவாங்க, நீ செஞ்சு வை என்றவனின் உண்மையான முகத்தில் இவளுக்கோ கருகி கொண்டு வந்தது. என்ன செய்வது? இவனை நம்பி தொலைத்தது தன் முட்டாள்தனம். அதனால் அப்படியே தலையில் அடித்து கொண்டவள் சாப்பாட்டை செய்து முடித்துவிட்டு ராவும் பகலும் போகன் உலுக்கி எடுத்ததால் உடல் ஓய்வுக்கு கெஞ்ச சிறிது நேரம் தூங்கலாம் என்று நினைக்கும் பொழுது சரியாக கதவு தட்டப்பட்டது. இனியா, போய் கதவை தர, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க போல இருக்கு என்றான் ஸ்ரீ. உடனே, பாரு ஸ்ரீ, நம்ம வீட்டு விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அதுக்காகத்தான் நீ சொன்னதுக்காகலாம் சமைச்சு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு நீயே அவங்கள ரிசீவ் பண்ணி பார்த்துக்கோ. என்னாலலாம் கண்டவன் முன்னாடி இப்படிலாம் நிற்க முடியாது. ஆமாமா, ரொம்ப பத்தினி மாதிரி ஃபிலிம் காட்டாத. நேத்தையெல்லாம் முடிஞ்சு போச்சுல, இன்னைக்கு நீ வேற. என்னது வேறனா? என்ன சொல்ல வர ஸ்ரீ? என்கிட்ட படுத்துட்டு காசை வாங்கிக்கிட்டு போனால அவளும். இனஃப் ஸ்ரீ, இனஃப், போதும். இதுக்கு மேல நீ பேசினேன்னு வையன், மரியாதை கெட்டுடும் பாத்துக்க. உடனே அவனோ தோளை உலுக்கி கொண்டே போய் கதவை திறக்க வெளியே நின்ற கயவர்களை பார்த்ததுமே இனியாவுக்கு திக்கென்று ஆகி போனது. வந்த இருவருமே போதையில் நன்றாக தள்ளாடி கொண்டே நின்றனர். வாங்க சார், ஏன் லேட்டு? அதுவா, டிராஃபிக் மோகன். எல்லாம் ரெடியா என்று இனியாவை இருவருமாக பார்க்க, ஆமா சார், உள்ள வாங்க 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 என்றதுமே இருவரும் உள்ளே வந்ததும் ஸ்ரீ கதவை அடைக்க அங்கு இனியாவுக்கோ ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகின்றது என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரிய உடனே வேக வேகமாக தன் அறையை நோக்கி ஓடப்போனவளின் கால்கள் தடைப்பட்டது. அவள் முன்னால் காம ஆசையில் வேட்டையாட நின்ற ஒருவனை கண்டுவிட்டு, ஸ்ரீ, வாட் இஸ் திஸ்? என்ன பண்றீங்க? யார் இவங்கெல்லாம்? முதல்ல வெளியே போக சொல்லுங்க என்று அவள் ஸ்ரீயை பார்க்க, ஆனால் அவனோ இன்னொருவனிடமிருந்து பணத்தை வாங்கி தன் பாக்கெட்டில் வைக்க, காட்சிகள் தவறு செய்யுமா? கண்ணால் காண்பது அத்தனையும் மெய்யெனில் இவன் அயோக்கியனா? என்னடி துள்ற? அதான் தொழிலுக்குன்னு இறங்கிட்டல, எதுக்கு இன்னும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க? நேத்து அவங்கிட்ட படுத்த மாதிரி இவங்க கிட்ட படுத்துட்டு போ. காசுக்கு காசாச்சு, தொழிலுக்கு தொழிலுமாச்சு என்றவனின் முகத்தில் காரி உமிழ்ந்தாள் இனியா. உன்னை போய் நம்பின பாரு, என்ன செருப்பால தான் அடிக்கணும். எவ்வளவு கேவலமான பிறவி நீ எல்லாம். அட சரிதான் போடி, நிறுத்து. அமைதியா நான் சொல்றபடி கேட்டேன்னு வையேன், அவனையும் வச்சுக்கலாம், இவங்களையும் திருப்திப்படுத்தலாம். சும்மா பழைய பல்லு பாடிக்கிட்டு ஆடுனேன்னு வையேன், 4 பெக உள்ள தள்ளுனா உங்கூட படுக்கிறவன் எவனு கூட உனக்கு தெரியாத அளவுக்கு போதையில கிடப்ப. என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, பொண்ணு ரொம்ப முரண்டு பிடிக்குதே மோகன். தொழிலுக்கு புதுசு சார், அதான். பிரச்சனையெல்லாம் வராதே மோகன். வந்தா நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்க போங்க. வாங்கின பணத்துக்கு வேலையை முடிச்சுட்டு போங்க. குறிப்பா சத்தங்கித்தம் வரக்கூடாது, அது உங்க சாமர்த்தியம் என்றதுமே இருவருமே அவளை நோக்கி வர போதையில் இருக்கும் அவர்களை தள்ளி தள்ளி பார்த்தாள், உதைத்து கூட பார்த்தாள், கத்தி பார்த்தாள், கதறி பார்த்தாள். வீடெங்கும் சவுண்ட் ப்ரூஃப் போடப்பட்ட கதவுகள். எங்கிருந்து சத்தம் வெளியே போக? தன்னை காக்க வழியே இல்லாமல் தன் அறைக்குள் ஓடிப்போய் கதவை அடைத்து கொண்டு அழுதவளுக்கு இந்த கயவர்களிடமிருந்து தன்னை யார் காக்கக்கூடும் என கண்ணீர் வடிக்க விடையாக வந்தவன் போகன். அவளை வதைத்த அரக்கனே காவலனாக தெரிந்ததுதான் கொடுமையின் உச்சமோ? படுக்கையில் கிடந்த போனை எடுத்து கிடுகிடுவென்று ஆடிய விரலோடு போகனுக்கு அழைக்க அதற்குள் கதவை உடைத்து தள்ளிக்கொண்டு அந்த இருவருமே அறைக்குள் நுழைந்துவிட குழந்தை ஒரு பக்கம் தாயின் கதறலில் அழ ஸ்ரீயோ வெளியே உட்கார்ந்து மது அருந்த, ஐயோ, ஒரு பெண்ணிற்கு இதைவிட கொடுமை வாழ்வில் நடக்கக்கூடுமா? பெண் என்பவள் வெறும் சதை பிண்டம்தானா? அவளுக்கு ஒரு மனம் இருக்கிறது என்பதை இந்த உலகமும் சமுதாயமும் அறியாதா? சேலை கட்டினாலும் வஞ்சிக்கப்படுகிறாள், அரைகுறை ஆடையில் என்றாலும் கூட ஆபாசமாகவே பேசப்படுகிறாள். குழந்தையின் சிரிப்பில் கூட இச்சை தேடுகிறான். தாய் தங்கை பாகுபாடு இல்லாமல் கண்களை அலைய விடுகிறான். இந்த உலகம் பெண்ணுக்கானது இல்லையா என கதரும் இதயத்தை கையில் பிடித்தவள் குழந்தையை ஒரு கையில் அணைத்து கொண்டு, பக்கத்துல வந்தீங்க நான் குத்திடுவேன் என்று போகன் டேபிளில் வைத்துவிட்டு போன சீப்பை எடுக்க ஒரு பக்கம் சீப்பு, மறுபக்கம் கத்தி. காலை அவன் தலை சீவும் போது இனியா வித்தியாசமாக இருக்கிறதே என்று பார்க்க, அழகா இருக்காக நீ, மலேசியா போகும்போது வாங்கின, எதுக்கு தெரியுமா? சொல்லவா? தேவையில்லை என்றவளை இழுத்து அணைத்து அவள் ஜாக்கெட்டின் பின்பக்க கயிற்றை வெட்டி விட்டவன், இதுக்குத்தான், ஆத்தரத்துக்கு உதவும் பாரு என்று கண் சிமிட்டி கூறியவன், உனக்கு வச்சுக்க என்று தாராளமாகவே கொடுத்துவிட்டு போயிருக்க
சரியாகவே இப்போது சமயம் பார்த்து ஆபத்துக்கு உதவியது. என்னடி இந்த கத்தியை வச்சு குத்த போறியா? குத்து பாப்போம் என்று இருவருமே ஆளுக்கு ஒரு பக்கம் அவளை பிடித்து இழுக்க, ஆ என்று கத்தியவள் விடுங்க என்று அலறிய இனியா கண்ணை மூடிக்கொண்டே எதிரே இருந்த இருவரையும் குத்த கை ஓங்க, அதற்கு முன்பாகவே இருவரும் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர். அங்கு கை சட்டையை மடித்து கொண்டு போகராயன் வாசலில் வந்து நின்றான். இனியா நிம்மதியாக மூச்சு விட்டு ஏங்க, போதையில் உருண்ட ஆசாமிகளை கையடியாக அடித்து போட்டவன் குழந்தையை தூக்கி அவள் கையில் கொடுத்துவிட்டு வெளியே போக, ஸ்ரீ அங்கு அலறும் சத்தம் கேட்டது. அவனுக்கும் குறையாமல் கொடுக்கிறான் என்று தெரிந்தது. இனியா தயங்கி தயங்கி வெளியே வர, அவளை பார்த்து கொண்டே சட்டையை நீவி விட்ட போகனோ, இங்க இருக்க போறியா இல்ல வரியா? அது பதில் வேணும். நான் வரேன் என்று அவள் உடனே பதில் சொல்லிவிட்டாள். பயமாகி போனது இனியாவுக்கு. இனிமேல் அங்கே இருப்பது அவளுக்கு சரியென்று படவில்லை. நடைய கட்டு எங்க என்று கேட்க கூட முடியாமல் ஆகி போனது அவள் நிலை. அப்படி போகன் திறந்துவிட்ட காரில் இனியா மகளோடு ஏறி அமர்ந்தாள். ஸ்ரீ காட்டிய அன்பும் நேசமும் காதலும் சுயநலமா? ஆம் என்று காலம் உணர்த்திவிட்டது. இனி அவள் காலமும் கூட போகன் வசம். அத்தியாயம் 19. வாழ்க்கையின் மீதுள்ள நம்பிக்கை குறையும் போதெல்லாம் யாரோ ஒருவரின் பிடிமானம் தேவைப்படுகிறது. நேற்று வரை இனியாவுக்கு அவள் மீது நம்பிக்கை இருந்தது, ஸ்ரீ மீது நம்பிக்கை இருந்தது. எப்படியும் வாழ்ந்து கரையேறி விடலாம் என்று முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருந்த அவள் தலையில் சுத்தியலை வைத்து அடித்து விட்டான் ஸ்ரீ. போகன் செய்வது பிழை என்றால் ஸ்ரீ செய்தது மிகப்பெரிய துரோகம். உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிறேன் என அவள் குடும்பத்து மத்தியில் கையை பிடித்து அழைத்து வந்தவன் இருவரோடு அவள் உடலை விற்று போட்ட அவலம் இன்னுமே அவளால் மறக்க முடியவில்லை. கார் மிதமான வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. விசும்பியாலும் இனியா கண்ணீர் மட்டும் போகனுக்கு இனிக்கவா செய்யும்? தோளை உலுக்கிவிட்டு விசில் அடித்து உல்லாசமாக காரை ஓட்டி கொண்டிருந்தான் போகன். தன் மடியில் தூங்கும் மகளை வைத்துக்கொண்டு அடுத்த நிலை என்ன என்று யோசிக்கவே பதறியது அவளுக்கு. படித்த படிப்பு, தைரியம், பெண்ணுடைமை பேசும் பேச்செல்லாம் போன இடம் தெரியவில்லை. ஒருவன் தன்னம்பிக்கை உடையும் போது அத்தனையுமே சூனியமாகி போகும் என்பது எவ்வளவு உண்மை. ஆனால் இக்கட்டில் கூட யோசித்துத்தான் ஆக வேண்டும். போகன். அவள் வறண்ட உதடு அவன் பெயரை உச்சரிக்க, யா ஹனி சொல்லு. என்ன, ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட முடியுமா? வாட்? அப்ப நான் எப்படி அங்க வந்து போக? பாரு ஹனி, அவன் வாங்கின காசு எல்லாத்துக்கும் நீதான் மூலதனம். நீதான் திருப்பி தரணும். திருப்பி தர்ற முறை தெரியும்ல. சோகத்தில் இனியா மூட மறந்த சேலை வழியாக போகன் கண்கள் அவளின் கசங்கிய கந்தல் பழம் பார்க்க, அதை இழுத்து மூடியவளோ, என்னை பார்த்தா உங்களுக்கு கூட பாவமா இல்லையா? சொந்த பொண்டாட்டிய பார்த்தே பாவம் வந்ததில்ல, இப்ப அவளைத்தான் நான் தூக்கி போட்டு பந்தாடிட்டு வரேன். இங்க பாரு, எனக்கு தேவை நீ, உனக்கு தேவை என் பணம், பாதுகாப்பு. இதுல பாவம் புண்ணியம் பன்னிக்குட்டியெல்லாம் வேஸ்ட்ல ஆணி. அப்போ எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க என்று சுரென்று வந்த கோபத்தில் கேட்டுவிட, நீ இந்த மாதிரி சோ அண்ட் சோ உடனே வான்னு சொல்லியிருந்தா சத்தியமா நான் வந்திருக்கவே மாட்டேன் ஹனி. இது அவன் பிசினஸ், உன் தனிப்பட்ட சண்டை, இதுலெல்லாம் நான் தலையிட மாட்டேன். உன் குரல் ஒரு மாதிரி ஹஸ்கியா வந்துச்சா? சரி, ஆசையா கூப்பிடுறியோன்னு நினைச்சுதான் வந்துட்டேன். ஆக்சுவலி நான் தான் உன் மேல கோவப்படணும் ஹனி. ஒட்டுமொத்த புறம்போக்கு வேலையையும் பார்த்தான். இந்த எருமை கிட்ட உதவி கேட்ட மடத்தனத்தை நினைத்து நொந்து போனாள். இவனோடு மல்லுக்கட்ட அவளுக்கு தெம்பில்லை. குழந்தை வேறு பசிக்கு பாவமாக தாயை எட்டி எட்டி பார்க்க, போகன் பசிக்குது என்று வெட்கத்தை விட்டு கேட்டே விட்டாள். இனி இவனை நம்பினால்தான் முடியும் என்ற துர்பாக்கிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டாள் பெண்ணவள். போகனோ இனியாவை ஒரு மாதிரி மேலிருந்து கீழ்வரை பார்க்க, அதுக்கும் சேர்த்து தந்துடுறேன், கடங்காரன் சோத்துக்கு கூட கணக்கு பார்க்கறான் பாரு என்று முணங்கியது அவனுக்கு நன்றாகவே கேட்டதோ என்னவோ. கடன் அன்பை முறிக்குமா ஹனி? இனி எதுவா இருந்தாலும் அப்பப்ப வாங்கிக்கிறேன் என்ன? ஏன்னா நீ எப்ப கம்பியை நீட்டிட்டு ஓடுவேன்னு தெரியல. இப்ப சாப்பாடு வாங்கி தரேன் வா, ஆனா அதுக்கு முன்னாடி நச்சுன்னு ஒன்று ராத்திரி வரைக்கும் தாங்குற மாதிரி குடு என்று போகன் தன் பட்டை உதட்டை அவள் பக்கத்தில் குவித்து குவித்து காட்டினான். அப்படியே ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து சூடாக வந்து அந்த உதட்டில் வைத்துவிட்டால் என்ன என்று அவளுக்கு தோன்றாமல் இல்லை. அவன் சல்லாபத்தில் எந்த குறையும் எப்போதும் இருக்க விடுவதே இல்லை. எவ்வளவு பெரிய வேதனையில் இருக்கிறாள் அவள். அவள் வேதனையில் கையை விட்டு குடைகிறானே. தரேன், ஆனா சாப்பிட்டுட்டு போதுமா என்றவளை பார்த்து உதட்டை பிதுக்கிய போகனோ ஹோட்டலில் போய் வண்டியை விட்டான். இங்கே புள்ளை பூச்சியாக இருந்த அழகி சூர்யாவிடம் எகிரி எகிரி சண்டை போட்டாள். ஏன் சார், ஏற்கனவே என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு நீங்க வேற ஏன் சார் இப்படி வந்து தேவையில்லாததெல்லாம் பேசி இழுத்து விட்டுருக்கீங்க? தயவு செஞ்சு நீங்க செஞ்ச உதவியெல்லாம் போதும் சார், போயிட்டு வாங்க. நான் இருந்தா இருக்கேன், இல்லைனா சாகுறேன். சாகிறது தான் விதினா நான் செத்துட்டு போறேன். என்னாச்சுப்ப?
இலகுவாக அவள் படுக்கையில் காலடியில் உட்கார்ந்தான். எதுக்கு மாமா கிட்ட போய் பொய் சொன்னீங்க? காலை நகட்டி அவனுக்கு இடத்தை கொடுத்ததை அவள் அறியாள். ஆனால் காவலாளியின் கண்கள் அதை விடுமா என்ன? நீங்க எதுக்கு மாமா கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னீங்கன்னு கேட்டேன். அங்கு அவன் அம்முவுக்கு இரவு சாப்பாட்டை அள்ளி கொடுத்து கொண்டிருந்த சூர்யா அவள் கொண்டையிட்டு வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வருவதை பார்த்து எரிச்சல் கொண்டவன், யார் பொய் சொன்னா? பின்ன என்ன லவ் பண்றேன்னு நீங்க பொய் சொல்லல? அது பொய்யா? யார் சொன்னா? அதான் உண்மை. ஐ லவ் யூ அழகி. அடுத்த கேள்வி கேளு. என்று அவளோ அதிர்ந்து போய் ஷாக் அடித்தது போன்றே நிற்க, அவங்கிட்ட சொன்னது அத்தனையும் உண்மை. உன்னை லவ் பண்றேன், உன்னை கட்டிக்க விருப்பப்படுறேன், நீ ஓகேன்னு சொன்னா நான் டைவர்ஸ் வாங்கி தரேன் என்றவனை நோக்கி சாப்பாடு கேரியர் அப்படியே பறந்து வந்து விழுந்தது. ஏண்டி? எலும்பி வெளியே போடா என்றால் மட்டு மரியாதையே இல்லாமல். ஏய், இப்ப நான் என்னடி செஞ்சுட்டேன்னு கத்தற? டியா, செருப்பு பிஞ்சு போகும், போடா நீ வெளியே. ஏய், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் யாரு என்னன்னு தெரிஞ்சும் மட்டு மரியாதை இல்லாம வெளியே போங்கிற? அப்படித்தான் சொல்லுவேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு பாய் கூசாம சொல்ற, உன்னெல்லாம் சும்மா விட்டுட்டு இருப்பாங்களா? நான் ஏதோ என்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்படியெல்லாம் சொன்னேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ அல்ப புத்தியோட தான் என்னை பாக்குறதுக்கு வந்திருக்க. நீயும் எல்லா ஆம்பளையும் போலத்தானு காட்டிட்டல என்று சொல்லி அழகி அளவே ஆரம்பித்து விட்டாள். ஐயோ, ஏய் நிறுத்துடி என்று சூர்யாவின் காட்டு கத்தலில் அவள் உடல் ஒரு நிமிடம் குலுங்கி போய் வாயை மூட, முதல்ல அழுகிய நிறுத்து. அடுத்த வார்த்தை நீ பேசினேன்னு வையேன். நான் பேசுவேன். பேசினா என்ன பண்ணுவீங்க? இவன் போகன் போல இல்லையே, அடிக்க மாட்டான் திட்ட மாட்டான் என்ற நம்பிக்கையா என்ன? இத்தனை பேசுறியே, இது அவங்கிட்ட பேசு பாப்போம். ஊர் முழுக்க வப்பாட்டி வச்சிருக்க, அவனை போய் நீ நியாயம் கேளு. அவரை பத்தி நீங்க பேசாதீங்க, அடிச்சு பல்லகள் எல்லாம் கழட்டிடுவேன் பாத்துக்க என்று சூர்யா இப்போது கையை ஓங்க, அழகி பின்னால் நகர சூர்யாவுக்கு கோபத்தில் கூட இளம் நகை வந்துவிட்டது. இங்க பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடித்தம். எனக்கு உன் மேல விருப்பம்னு மட்டும்தான் நான் சொன்னேன். என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. நீ காலில் கல்ல கட்டிக்கிட்டு கோட்டசாமி தலைகீழாத்தான் குதிப்பேன்னு அவன் பின்னாடியே போனா, அப்படியே சுத்துனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதா? ஆனா இன்னைக்கு அழகா தெரிகிற வாழ்க்கை நாளைக்கு உன்னை யோசிக்க வைக்கும், வெறுமையா நிக்க வைக்கும். அவங்கிட்ட உனக்கான அன்பு கிடைக்கவே செய்யாத அழகி. உடஞ்சு போய் கிடக்கிற உன்னை பார்த்து கூட இறக்கமில்லாம அவன் பேசிட்டு போறான். அவங்கிட்ட காதலுக்காக நீ பிச்சை கேட்குற, அசிங்கமா இல்லை உனக்கு? அது எங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. எது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை? பொண்டாட்டியா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போறான் அவன் புருஷனா? பைத்தியக்காரி மாதிரி பேசாத நீ. முதல்ல தெளிய வேண்டியது அவன் இல்லை, நீதான். பொண்ணுங்க அடங்கி போங்கன்னு சொல்றது அன்புக்கு மட்டும்தான். இப்படி தராதாரமே தெரியாத ஒருத்தனுக்காக உன் அன்பை கொட்டுறதெல்லாம் கடல்ல உப்பை கொட்டுறதுக்கு சமந்தான். ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாதது. அவளோ தலையை நிமிர்த்தவே இல்லை. இன்னைக்கு அவன் காதல் வேணும்னு உனக்கு தோணுது, ஆனா நாளைக்கு உன் புள்ள வாழ்க்கையை நீ யோசிச்சு பாரு. அவளுக்கு நல்ல அப்பனாவும் அவனால இருக்க முடியாது, உனக்கு நல்ல புருஷனாவும் அவனால இருக்க முடியாது. அதெல்லாம் உனக்கு புரியும். புரிஞ்சும் வீம்பு பண்ற. அவன் கூட வாழ்ந்தே ஆகணும்னு உனக்கு நீயே கொட்டி கொட்டி சொல்லிக்கிற. முதல்ல உன்னைத்தான் திருத்தணும் என்றவனின் பேச்சு நிதர்சனம் உணர்ந்தாள் அழகி. அமைதியாகவே தலையை குனிந்து உட்கார்ந்து கொண்டாள். இப்ப நடந்த பிரச்சனையை எல்லாத்தையும் விட்டுடு. நைட்டு சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ண போற? அது இருந்த சோத்தெல்லாம் கொட்டியாச்சு. அப்படியே அடிச்சேன்னு வையேன், கேங்கிட்ட மட்டும் அப்படியே எகிரி எகிரி பேச தெரியுதுல. எனக்கு பசிக்கல, உரென்றே பதில் கொடுத்தாள். எனக்கு பசிக்குது, காலையிலிருந்து நைட் வரைக்கும் நாய் மாதிரி சுத்திட்டு வந்திருக்கேன் என்றவனை இப்போது பாவமாக அழகி அண்ணாந்து பார்த்தாள். பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு, வரியா? நான் கூட்டிட்டு போறேன். டாக்டர் நைட்டு சின்னதா வா கூட்டிட்டு போக சொன்னாரு. உன்னால முடியுமா? நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் வரல. ஏன், கடவுள் உனக்கு வயிறே வைக்கலையா? இல்ல உனக்கு பசிக்காதா? இவ்வளவு பேசின பிறகு என்னாலெல்லாம் இனிமே உனக்கு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வர முடியாது. பசிச்சா வா, இல்லைனா இப்படித்தான் பட்னியா கிடப்பேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் புருஷன் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் வருவான், அது கூட சந்தேகம்தான். அது வரைக்கும் வெத்து துணியத்தான் நீ வயிற்றுல கட்டிக்கிட்டு கிடக்கணும். பரவாயில்லையா உனக்கு என்றவனின் வார்த்தையில் உண்மை சுட அழகியோ நடக்கவே முடியாமல் எழும்ப அவளை அப்படியே ஒரு கையில் பிடிக்க போன சூர்யாவை அழகியோ வேண்டாம் என்று தடுத்துவிட்டு மெல்ல மெல்ல தத்தி தத்தி அவன் பின்னால் மருத்துவமனைக்கு அருகே உள்ள ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். அங்கேதான் போகனும் இனியாவும் அமர்ந்து இரவு உணவை உண்டு கொண்டிருந்தனர். வாழ்க்கை எது என அழகி தெளிய ஒரு சந்தர்ப்பம். இதில் தெளியவில்லை என்றால் இனி அவளுக்கு வாழ்க்கையே இல்லை. இந்த இருண்ட மனிதனோடு அவள் வாழ்க்கை முடிந்தே போகும். அவள் வாழ்வில் வெளிச்சம் வேண்டுமாயின் சூரிய பிரகாசம் அவள் வாழ்க்கையின் உள்ளே நுழைய வேண்டும். சூரியன் காதல் கதிர்பாய்ச்ச தயார்.
அழகி அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? அத்தியாயம் 20. அழகிய ஆடை இல்லை, தலை கூட சீவவில்லை. அணிந்திருந்த நைட்டியின் மீது ஒரு டவலை போட்டுக்கொண்டு அழகி வர அவளை விட்டு சூர்யா நகரவே இல்லை. குழந்தையையும் அவள் கையில் கொடுக்கவில்லை. பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வந்து அமர வைக்க அழகியின் கண்கள் அப்படியே ஒரு இடத்தை வெறித்து போய் பார்த்து கொண்டிருந்தது. யாரை இப்படி பார்க்கறா என்று சூர்யா இப்போது திரும்பி பார்க்க அங்கே போகன் இனியாவை இடித்து கொண்டே அமர்ந்திருந்தான். இனியா அவன் உதட்டில் உருண்டை சாப்பாட்டை ஊட்டி கொண்டிருக்க அதையும் மானம் சூடு சொரணை வெட்கமே இல்லாமல் அந்த எரும மாடு வாயை பிளந்து வாங்கி கொண்டிருந்தது. எப்போதும் ரொமான்ஸ் காட்சி என்றாலும் கூட நான் ரெடி என சலாம் போட போகனால் தான் முடியும் போல. இனியா என்னவோ வேண்டா வெறுப்பாகத்தான் அள்ளி கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் பார்க்கும்போது அது ரொமான்ஸ் கப்புள் போலவே காட்டியது. போகன் உள்ளே வந்த நேரத்திலிருந்து அவளை அங்கு இருக்கவே விடவில்லை. அவளை சோலோவாக கவலை கூட படவிடாமல் தொல்லையோ தொல்லைதான். நான் உனக்கு எவ்வளவு செய்யற ஹனி, எனக்காக நீ என்ன செஞ்ச? ஐயோ, சாப்பாடு முன்னாடி இருக்கு, சாப்பிட்றதுக்கு விட்டு தொலையாண்டா என்பது போல இனியா அவனை இயலாமையில் பார்த்து வைக்க, என்னதான் பண்ணணும்? நீ என்ன பண்ற? உருண்டைய பிடிச்சி எனக்கு பாசமா குழந்தைக்கு கொடுக்குற மாதிரியே கொடுப்பியான். நான் வேண்டான்னு மறுப்பேனா நீ மறுபடியும் என்ன கொஞ்சி கெஞ்சி சாப்பிட வைக்கிற. இன்னைக்கு டாஸ்க் இதுதான், சரியா? ஐயோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எல்லாரும் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கு போகன். அடுத்தவ புருஷன் கூட வந்தா அப்படித்தான் இருக்கும் ஹனி. நீ அதையெல்லாம் கண்டுக்காத. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், போக போக அதெல்லாம் பழகிடும். அதோட இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல உன்னை ஏ கிளாஸ்க்கு கூட்டிட்டு போக தெரியாம கிடையாது. இப்படி ஆட்கள் முன்னாடி கிளுகிளுன்னு இருக்கிறதுலையும் ஒரு தனி சுகம் இருக்கத்தானே செய்யுது. நிறைய பேச வைக்கிற ஹனி, ஆனா பாரு பர்ஃபார்மன்ஸ் எதையுமே பண்ண மாட்டேங்கிற. சொலையா 50 லட்சம் போச்சு உன்னால. உடனே அவனின் கலீஜ் புராணத்தை தொடங்க ஆரம்பித்து விட, ஐயோ அள்ளி தரேன் போதுமா? குட். சலித்து கொண்டே போகன் இருக்கையை அவள் அருகே தள்ளி போட்டு அமர, குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு வரவா என்று கோரிக்கை வைக்க, போனால் போகுது என்பது போல தலையாட்டிவிட்டு போனில் போகன் படு பிஸியாகிவிட்டான். இனியாவோ வேக வேகமாக மகளுக்கு சோற்றை அள்ளி கொடுக்க ஆரம்பித்தாள். எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த கழுதை புத்தி கொண்ட கிராதகனுக்கு அடுத்த ஆசை வந்து குமட்டில் குத்திவிடக்கூடாது. அவனோ ராயலாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்து தோரணையாகவே கையை காலை நீட்டி ஏதோ டீலிங் பேசி கொண்டிருந்தான். விளையாட்டுக்கும் அவன் முகத்தில் கேலி கிண்டலே இல்லை. காலையில வரும்போது ஃபைல் டேபிள்ல இருக்கணும், கட் இட் என போனை அணைத்தான். என்ன சாப்பிட்டாச்சா என்று போகன் பாக்கெட்டின் உள்ளே போனை வைத்துவிட்டே இனியாவை நோக்கி அமர, என்று சொன்ன சொல் மாறாமல் இனியாவோ சாப்பாட்டு உருண்டையை எடுத்து அவன் உதட்டில் சிந்தாமல் சிதறாமல் கொடுக்க, குழந்தையாக மாறிப்போனானோ மன்மதனும். வாயை பிளந்து அவள் கைப்பட்டு வந்த உணவை அவள் துண்டு விரலை கடித்து இம்சை பண்ணி அவள் காலோடு தன் காலை உரசி அங்கேயும் கலவி புரிந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, அப்போதுதான் அழகி உள்ளே வந்தாள். அவனுக்கு சுற்றி இருக்கும் யாரையுமே பார்க்க நோ டைம். அவன் கவனம் எல்லாம் எதிரே அழகிய வீண சிற்பமாக இருந்த இனியா மட்டும்தான். அப்படி என்ன அவளிடம் சிறப்பு என்று தெரியாது, தெரிந்து கொள்ள அவனுக்கு நேரமும் இல்லை. ஆனால் அவள் உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே அழகு என உடனே சொல்லிவிடுவான். இப்போது வரை அவள் மீது இருக்கும் மயக்கம் தெரியவே இல்லை. இரவு பகல் பாராமல் அவளில் முக்குளிக்க சொன்னாலும் முத்து எடுப்பான், மூழ்கியே கிடப்பான். அழகியின் கவனம் அங்கிருக்க அவள் கைப்பட்டு டம்ளர் சிதற, போகனோ அந்த சத்தத்தில் என சலித்து கொண்டே திரும்ப, அழகி அருகே சூர்யா அப்போது அமர்ந்திருக்க, இருவரும் இவர்கள் ஓட்டும் படத்தை தான் பார்த்து கொண்டிருக்க, போகனுக்கு வந்ததே கோபம். சட்டென இனியாவின் கையை பிடித்து நிறுத்தியவனோ, இரு வரேன் என்று விட்டு சட்டையை மடக்கி விட்டு கொண்டு அவர்கள் இருக்கும் டேபிளை நோக்கி வர, எங்க போறான் இவன், அதுவும் இவ்வளவு கோபமா போறான் என்று இனியாவோ யோசனையாகவே அவன் போன திசையில் கண்களை விட்டாள். அழகி கண்ணில் உணர்ச்சியே இல்லை. இனி அவளை வதைக்க கூட முடியாது என்பது போல மரத்து போய் அமர்ந்திருந்தாள். பிளடி இடியட், நான் அவ்வளவு சொல்லியும் இவன் கூட இடிச்சுக்கிட்டு என் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியா நீ உன்ன என்று போகன் அவளை இழுத்து தூக்க போக, சூர்யாவின் கைகள் போகனின் முழங்கையை அழுத்தமாக பிடித்திருந்தது. பொது இடத்துல அசிங்கப்படுத்தாத போகன், அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்ததே நான் தான். அதோட நீ அவளை பத்தி தரக்குறைவா பேசுற உரிமையெல்லாம் இல்லவே இல்லை. வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு நீ. நான் அவளை கொண்டு போய் பத்திரமா விட்டுடுறேன். என்னடா நல்லவன் வேஷம் போடுறியா? இருக்குத்தானே செய்யும். அடுத்தவன் பொண்டாட்டி அழகா இருந்தா எப்படான்னு காத்துக்கிட்டு தாண்டா இருப்பீங்க. என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க நீ? உன்கிட்ட தான் சொல்றேன், எலும்பி போ என்று அழகியை போகன் அரட்ட, அவளோ தன் முன்னால் வைத்த சாப்பாட்டை பேய் போல அள்ளி அள்ளி வாயில் திணிக்க ஆரம்பித்து விட்டாள். ஏய், உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா,
என்று போகன் டம்ளரை எடுத்து கீழே வீச அவள் காதில் அது எதுவுமே கேட்டது போன்றில்லை. ஓடி வந்த இனியாவிற்கு இதயமே நின்றுவிட்டது. அங்கே இருந்த அழகியை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. எச்சில் விழுங்கி அப்படியே கையை பிசைந்து கொண்டு சில அடி இடைவெளியில் நின்ற அவளை போகன் வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து நிறுத்தி, பாரு, திஸ் இஸ் மை ஏஞ்சல், எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? இருவரையுமே அப்போது ஒரு பார்வைதான் பார்த்தாள் அழகி. மீண்டுமாக அவள் சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். இவளைத்தான் நான் 2ஆவதா கல்யாணம் கட்டிக்க போறேன் என்றதுமே இப்போது இனியா அதிர, ஆனா அதுக்காக உன்னை டைவர்ஸ் பண்ணி இவன் கூட சுதந்திரமா அலைய விடுவேன்னு மட்டும் நினைக்காத. ஆனால் அழகியின் இதழிலோ புன்னகை தவழ்ந்தது. இனிமேல் நீ யாருடா என்னை வதைக்கிறதுக்கு? இனி என் புன்னகையை நீ தடுக்கவே முடியாது என்றதுவோ அவளின் முதல் புன்னகை. அவளும் நீயும் 2 பேருமா ஒரே வீட்டில தான் இருக்க போறீங்க. சண்டையை போடாம சமரசமா இருக்கணும், புரியுதா? சாம்பார் வேணும், சாம்பார் வர சொல்லுங்க என்றாள் அழகி. அவன் பேசியது எதையுமே கேட்காதது போன்றே. சூர்யா அழகியின் திடீர் அமைதியும் திடமான பார்வையையும் கண்டு அவளை பிரமிப்பாகவே பார்த்தவன் அவள் கேட்டதை கொடுக்க சொல்ல 5 விரலால் பிசைந்து உணவை வாயில் வைத்தவள் செய்த செயலில் போகன் எரிச்சலில் பல்லை கடித்தான். ஏய், எலும்புன்னு சொன்ன உன்ன. முடியாது, நான் ஏதாவது பேசினா உங்களுக்கு அசிங்கமாகிரும் மாமா. இத்தனை நாள் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு நீங்க மறுபடியும் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டீங்க. இனிமேல் உங்களுக்காக நான் வருத்தப்படுறது இல்ல சாப்பிடாம கிடந்து சாக போறதெல்லாம் வேஸ்ட்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என அவன் கைப்பிடியில் இருந்த இனியாவின் கைகளை பார்க்க, இனியாவோ அப்போது நெளிந்து கொண்டே தன் கையை உருவ பார்க்க, போகனோ அவளை தோளோடு பிடித்து இறுக்கமாக அணைத்து நிறுத்தியிருந்தான். நீங்க இவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வச்சு வாழ்ந்தாலும் இனி நான் கதற மாட்டேன், அழமாட்டேன். உங்களை வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். இந்த அழகிக்கு போகன் வேண்டான்னு, புரியுதா? நீங்க என்ன சொல்றது மாமா? நான் சொல்றேன், உங்களை பிடிக்கலைன்னு நான் சொல்றேன் மாமா. எனக்கு உங்களை பிடிக்கல. எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சனோ அந்த அளவுக்கு உங்களை எனக்கு இப்ப பிடிக்கல. நீங்க என்ன உதாசீனப்படுத்துறதா? நான் உதாசீனப்படுத்துறேன். இனிமே எனக்கு நீங்க தேவையே இல்லை என்றவளோ இப்போது சூர்யாவை நோக்கி திரும்பி, சார், சாப்பிட்டதுக்கு பில்லை கொடுத்துட்டு வந்துருங்க, நான் வெளியே போறேன். இந்த ஹோட்டலை விட்டு மட்டும் இல்ல, சிலரை விட்டும் கூட என்றவளோ கையை கழுவி விட்டு தடுமாறி வெளியே நடக்க ஆரம்பிக்க போகன் தோளை உலுக்கிவிட்டு, வாஹனி, மீதி சாப்பாட ஊட்டி விடுவா என்ற ஒரு கல்லுரண்டையை இப்போதுதான் பார்க்கிறாள் இனியா. எந்த பிரளயம் வந்தாலும் அசராமல் நிற்க போகனால் தான் முடியும் போல. சூர்யாவோ வேக வேகமாக ஓடி வந்து அழகியின் முன்னால் நின்றான். அவளோடு மறுவாழ்க்கை சாத்தியமோ இல்லையோ, அழகி மூச்சு திணறல் இல்லாமல் வாழ்ந்தால் போதுமென்ற நிம்மதிதான் சூர்யாவுக்கு. அழகி, உண்மையாதான் சொல்றியா? ஆமா சார், எனக்கு அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்களேன். அவன் டைவர்ஸ் தருவானா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இனிமே இந்த இடத்துல இருக்க மாட்டேன். எனக்கு அவர் வேண்டாம் சார். நீங்க சொன்ன மாதிரி நான் தான் தப்பா யோசிக்கிறேன்னு இப்பதான் புரியுது. அவர் மனசுல நான் கொஞ்சமாவது இருந்திருந்தா உள்ள புகுந்துடலாம் சார். ஆனா பாருங்க, அவருக்கு மனசே இல்லை. அதுல என்ன எங்க போய் நான் தேட சொல்றீங்க? என்னால என் குழந்தை வாழ்க்கையும் கூட கேள்விக்குறியாகிடக்கூடாது பாருங்க. வாழாத ஒரு வாழ்க்கைக்கு இந்த தாலியும் திருமண பந்தமும் மட்டும் எதுக்கு? அதையும் கை கழுவிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். நான் எங்க ஊருக்கே போயிடுறேன் என்ற அழகியை பார்க்க சூர்யாவுக்கே பாவமாகி போனது. சரி சரி, அழாத அழகி, வா என்று அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டு விட்டவன் இரவு முழுக்க அவன்தான் முழித்தே கிடந்தான். அழகியோ நிம்மதியாக தூங்கினாள். நெஞ்சை வாழ்க்கையை உறுத்திய தூசியை உதறிவிட்டாளே, உறுத்தல் இல்லாமல் தூங்கி போனாள். அழகி, நீ தெளிவா முடிவா தானே சொல்ற? ஏன்னா நான் அவனை எதிர்த்து தான் டைவர்ஸே அப்ளை பண்ணணும். இவ்வளவு பேசுறவன் கண்டிப்பா டைவர்ஸ்லாம் தரமாட்டான். நாம போராடத்தான் செய்யணும். நீ இப்ப ஓகேனா நல்லா கரெக்டா சொல்லிடு. சொல்லிட்ட பிறகு மாட்டேன்னெல்லாம் சொன்னேன்னு வையேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாகி போயிரும் என்று காலையிலேயே காவல் சீருடையில் வந்து நின்ற சூர்யாவை திடமாகவே பார்த்தாள் அழகி. மிக தெளிவான முகத்தோடே பார்த்தாள். முற்றிலும் உடைந்திருக்கும் போது உங்களால் சிரிக்க முடிகிறது என்றால் மறுபடியும் உங்களை எதாலுமே உடைக்க முடியாது. பிற்காலம் அவள் முடிவெடுத்து விட்டாள். இனி அவள் வெறும் பேரழகி மட்டும்தான். நான் தெளிவா தான் சார் இருக்கேன். நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்க. சரி, கல்யாணம் எங்க நடந்துச்சு? எந்த கோவில் ஆர் திருமண மண்டபம்? அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் சார். ஓ, ரிஜிஸ்டர் எங்க பண்ணியிருந்தீங்க? இங்கதான் வடபழனி பக்கமா ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்றதுமே, ஓகே, நான் போய் ஃபைலை வாங்கிட்டு வந்து மற்றதெல்லாம் கேட்குறேன் என்று விட்டவளோ குழந்தையோடு விளையாட ஆரம்பித்து விட்டாள். சூர்யா அவர்கள் திருமணம் ரிஜிஸ்டர் செய்த அலுவலகத்தில் போய் ஃபைலை தேடி வாங்கினான். அதை தூசி தட்டி திறந்தான்.
மணமகன் திரு போகராயன் என்ற இடத்தில் அவன் கையெழுத்தும், மணமகள் என்ற இடத்தில் இனியாள் அன்புக்கரசி என்ற இனியா பெயரையும் அவள் கையெழுத்தையும் கண்டுவிட்டு சூர்யாதான் அதிர்ந்து போய் நின்றான். சார், ஏதோ ஃபைல் மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் மேன் போகன் மேரேஜ் சர்டிஃபிகேட் தானே சார் கேட்டீங்க நீங்க? அதான் சார், இது 5 வருடங்களுக்கு முன்பே போகன் இனியா திருமணம் ரிஜிஸ்டர் ஆகி இருந்தது. அப்படியென்றால் பேரழகி சூர்யாதான் இப்போது குழம்பி போய் அமர்ந்தான். வாழ்க்கையின் இயல்பு நிலை தவறும் பொழுது புயல் ஒன்று அடித்தால்தான் கரையேற முடியும். புயல் உருவாகும். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யாரும் சொல்லாத காவியம். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.